வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையார் அண்ணாமலை. நம்ம ஒரு ராசியோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பார்க்க வேண்டிய ராசி பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா விபத்தை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா கடகராசி. ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. அப்படிங்கிற அமைப்பில் நம்ம பிறந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ட்ராவல் பண்ணி எந்த விஷயத்தில் எங்கே போனாலும் சரி, அதை நம்ம எச்சரிக்கையாக நிதானமாக வண்டி ஓட்டுங்க. இல்லைனா திடீர் விபத்துகளை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் ட்ராவல் பண்ணுற விஷயத்தில். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவு சார்ந்து ஏதாவது நீங்கள் யோசிக்கும்போது, அதாவது உங்களுக்கு 3-12 அதிபதி புதன் பகவான். அப்போ உங்களுக்கு அறிவு சார்ந்து ஏதாவது யோசிக்கும்போது கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிங்க. ஏன்னா நிதானங்கிற நம்ம அதீத பாசிட்டிவ்ல ராசியில் நம்ம பிறந்திருக்கும் போது நம்ம அந்த வேகத்தை மட்டும்தான் நம்ம யோசிப்போம் தாண்டி அந்த நிதான போக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். அப்போ நிதானமாக நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புதனோட வேலைகளிலேருந்து தவிர்த்தரலாம். நீங்கள் அதீதமாக முயற்சி நீங்கள் பண்ணி நீங்கள் யாராவது ஒரு பேச்சு அதாவது யாராவது தொடர்பு வேறு யாரோட தொடர்பு மூலியமோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரொம்ப நிதானித்து யோசித்து கேட்டு செயல்படுங்க. இல்லை அப்படின்னா அவங்க கொண்டு போய் உங்களை எங்கேயாவது ஒரு விரயத்தை சந்திக்கிற மாதிரி லாஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிடுவாங்க முதலீடு பண்ணும்போது. அதில் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் மேக்ஸிமம் அதிகமாக ஜாமீன் போடுறதெல்லாம் நம்ம தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி தான் நீங்கள் நல்லவோலாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில பாதகத்தை சமுதாயம் சார்ந்த ஆளுகள் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. இல்லை சமுதாயம் உங்களுக்கு செய்யும், இல்லை நம்ம மனைவி நமக்கு செய்யும். இது மாதிரிக்க ஒரு அமைப்பு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்கும். அப்போ சமுதாயம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், மனைவி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், கூட்டாளி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு தொடர்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அதே மாதிரிக்கே வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா அதாவது விரைய செலவு, வைத்திய செலவு, இல்லை சம்மந்தம் இல்லாமல் எங்கேயாவது பணத்தை கொண்டு முதலீடு பண்ணி லாக் பண்ணி மாட்டிக்கிறது, இது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குற வேலையை செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் இப்போ நான் சொல்கிறது மாதிரிக்க இந்த சனி தசை சனி புத்தி, புதன் தசை புதன் புத்தி, இது மாதிரிக்க ஒரு காலகட்டம்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக கையாண்டு அந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு அப்போ என்ன தசாபுத்தி நடக்குது நம்ம சொந்த ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரிக்கு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நான் அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம்.